இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்வா ஹார்ட்ரிகல்ச்சர் என்ற யூடியூப் பேஜ்லேருந்து வாங்கின பிளான்ஸுங்க. இதை வந்து ரீபார்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒயிட் கலர் மல்டி பெட்டல் வாங்கியிருக்கேங்க. அப்புறம் வந்து பிங்க்கில் டபுள் பெட்டலும், ரெட்டில் வந்து டபுள் பெட்டல், அப்புறம் வந்து ஒரு மல்டி பெட்டல் வாங்கியிருக்கேன் ஹைபிஸ்கஸு. மற்றபடி வந்து விஷ்-போன் கட்டிங் கேட்டிருந்தேன். மற்ற சீட்ஸ் காஸ்மோஸ் ஒரு 4 வகையான சீட்ஸ் ஆக்சுவலாக எல்லோ காஸ்மோஸ், ரெட்டு எல்லோ காஸ்மோஸ், ரெட் வித் பிங்க் காஸ்மோஸ், அப்புறம் மேங்கோ கலர் காஸ்மோஸு, அப்புறம் வந்து இது ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டுங்க. ஸோ இப்போ வந்து ரீபார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் வந்து எம்எஸ்பி ரோஸ் கார்டனில் வாங்கும்போது வந்து இந்த நெட்டட் பாட் மாதிரி இருந்ததுங்க. அந்த நெட்டட் பாட்டு அதை ரிமூவ் பண்ணி வச்சேன். ஒரு பிளான்ட் நல்லா ஓரளவுக்கு டிஸ்டர்ப் ஆன பிளான்ட் சர்வே ஆயிடுச்சு. ஒன்றுமே டிஸ்டர்ப் ஆகாத பிளான்ட்டு தான் வந்து ட்ரை ஆகி காஞ்சி போச்சு. சர்வே ஆகலை அந்த பிளான்ட்டு. அதனால் இந்த தடவை வந்து அப்படியே வச்சிடலான் இருக்கேன். மண்ணோடையே கொஞ்சம் பார்க்கலாம். பயமாக இருக்குது ரூட் எதாவது டிஸ்டர்ப் ஆகிடுமான்ட்டு. நான் வாங்கினது இதுக்காக தான். அதில் கொக்கோ பீட் மட்டும் கொஞ்சம் போட்டு வச்சுருப்பாங்க மேலே. நல்லா தண்ணி இருக்குது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலான் இருக்கேன். இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே போகிறதில்ல. ரூட்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. பாருங்க, ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. இதை இந்த தடவை தான் சொன்னேன் இல்லையா, டிஸ்டர்பே பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலாக பாட் கொஞ்சம் ரெடி பண்ணோங்க. பாட் வாங்கணும்னு நினச்சேன். நானும் ஒரு 2 மாதமாக வாங்கணும்னு நினச்சேன். வாங்கலை. பிளான் போட்ட பிறகாவது நேற்று முந்தினால வாங்கணும்னு நினச்சேன். அப்போயும் போடல. இப்போ பாட் ரேட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னே ஒரு பசுமை தோட்டக்கல்லில் வாங்கியிருந்தேன் நான். நல்லா இருந்தது அவங்கக்கிட்ட. வாங்கலாம் போடணும்னு நினச்சேன். பாட்லாம் வந்து 150 கிட்ட யூஸ்வல் ரேட்டை விட இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க நான் வாங்கின பாட்ஸ்லாம். பிளான்ட் வச்சாச்சுங்க. பாட்ஸ் இப்போதைக்கு இல்லாதனால 2 பிளான்ட்டை வந்து ஒரு பாட்டில் வைக்கிறேன். பாட் ரெடி பண்ண பிறகு மாற்றி வச்சுக்கலான்ட்டு. ரூட்டெல்லாம் வந்துடும் போல பயமாக இருக்குது. ரெண்டு பிளான்ட் வந்து ஒரு பாட்டில் வச்சாச்சுங்க. அடுத்து எடுக்கணும். நாலுமே நாட்டு வெரைட்டி தாங்க. ரூட் ஃபார்ம் ஆகிருக்குங்க.
கலர் தான் என்னன்னு தெரியல. சரி, பூ வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் என்ன இதுன்ட்டு. ஒயிட் மட்டும் நமக்கு பட்டோடு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக அது 2 கிளையாக இருக்குது. கீழேருந்தே 2 கிளையாக இருக்குது. பார்ப்போம் இப்படி வரும் தெரியல. இது மண்ணை எடுத்துட்டு இன்னொரு விஷ்-போன் பிளான்ட் மட்டும் இருக்குது. அதை மட்டும் ரீபாட் பண்ணிவிட்டா முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு பாட்டு கீழே வந்து ஹோல்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து மணல் கொஞ்சம் வச்சுருக்கேன், தண்ணி வந்து நல்லா ட்ரெயின் ஆகிறதுக்கு. அதே ப்ராசஸ் தான் எல்லாம் பார்த்தியும். ஸோ மண்ணெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பிளான்டேஷன் பண்ணியாச்சு. இனி தண்ணி விட்டு கொஞ்சம் நிலையில் ஒரு 4-5 days வைக்க வேண்டியது தாங்க. முடிஞ்சது. தேங்க்யூங்க. விஷயம்